கிரேட் டைம் மேட்ச்சுக்கு வணக்கம். ஆர்சிபி எங்க மேட்சை லூஸ் பண்ணாங்க, போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ஃபேப் டு பிளஸ் என்ன சொன்னார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு அப்படின்னா, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னா கொஞ்சம் கேமுக்குள்ள வர மாதிரி இருக்கு, மறுபடியும் பேக் போறோம், வர மாதிரி இருக்கு, பேக் போறோம், வர மாதிரி இருக்கு, பேக் போறோம். இந்த மாதிரி அப் அண்ட் டவுனாவே போயிட்டு இருக்கு, ஒரு ரிதமா போகல. குறிப்பா எல்எர்ஜி பத்தி நிறைய பாசிட்டிவா சொல்லியிருந்தாரு. மயங்க் அப்படிங்கிற நேம் யூஸ் பண்ணலாம் கூட நேரம் வந்துட்டு எங்களுக்கு நிறைய இருந்துச்சு, ஆனா வேகத்தை எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் வந்துட்டு பொறுமையா எங்களால டைம் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தாங்க. மயங்க மட்டும் பார்த்து ஆடி இருக்கலாம் அப்படிங்கிறத அவர் சொல்லாம சொல்லியிருக்காரு. அதை தாண்டி நாங்க கேம்குள்ள வருவோமானுங்கிற ஒரு டவுட் இருந்தப்போ, பவர் பிளேல இவ்வளவு ரன் போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஸோ எங்களுக்கு அந்த பிரேக் த்ரூ அப்படிங்கிறது மேக்ஸ்வெல் மூலியமா வந்துச்சு. ஸோ நல்ல பவுலரா அவர் பண்ணி காமிச்சாரு. ஸோ அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நாங்க பண்றோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம். டெத் ஓவர் நல்லாவே பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னோம். அதாவது ரீஸ்டாப்லி வரக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னாரு. ஆனா அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது போச்சு. ஸோ பட் இருந்தாலும் 180 கெட்டபிள் டார்கெட், எங்களுடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் எங்களுக்கு அந்த நேரம் கிடைக்கல. ஸோ போதுமான அந்த வேகத்தை சமாளிக்கக்கூடிய நேரம் கிடைக்கல. ஸோ மற்றபடி எல்எஸ்ஜி உண்மையாலுமே பார்க்கறதுக்கு டேஞ்சரஸ் டீமா இருக்காங்க, நல்ல டீமா வருவாங்கிறத மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, ஆர்சிபி எங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஃபேப் டூப்ளசி சொன்னதுல மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதாவது கேமை ஒரு ரிதம்ல கொண்டு போக மாட்டேறாங்க. ஸோ லோம்ரோர் கடைசியா வந்துட்டு ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. உண்மையாலுமே இம்பாக்ட் பிளேயரோட இன்னிங்ஸ் செம்மையா இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படிப்பட்ட லோம்ரோரை நீங்க பிளேயிங் லெவன்லயே வச்சிருக்கணும். அனுஜ் ராவத் இறங்குற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவரால் கேரி ஆன் பண்ணி கொண்டு போக முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஆனார்ல ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, அது சேசிங் கிடையாது, அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடலாம். யங்ஸ்டருக்கு ப்ரெஷர் இருக்காரு. லோம்ரோரை பொறுத்த வரைக்கும் 2-3 வருஷமா டிராவல் பண்றாரு. ஐபிஎல் பத்தி தெரியும். இந்த வருஷம் எக்ஸ்ட்ரானரி ஃபார்ம்ல இருக்காரு. டொமஸ்டிக் கரியர் நல்லா போயிருக்கு. ஸோ அந்த சமயத்துல இவரைத்தான் கொண்டு வந்திருக்கணும், அனுஜ் ராவத்தை வெளியில குறை வச்சுக்கணும், வேணும் தான் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்திருக்கலாம்ங்கிறது தான் சரியான டிசிஷன். ஏன்னா அவர் கொடுத்த 2 சான்ஸையுமே இதுக்கு முன்னாடியும் சேசிங்ல டிகே கூட பார்ட்னர்ஷிப் போட்டு வின் பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா 12-13 பால்ல 33 அடிக்கிறாரு. ஸோ லோம்ரோரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரானரி ஃபார்ம்ல இருக்காருங்க. இந்த பட்டிதர் லோம்ரோர் இவங்க எல்லாருமே மேல கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் பண்ணணும். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பவுலிங் இன்னும் அடி வாங்கிட்டு தான் இருக்கு. அண்ட் சிராஜ் ஃபுல் ரிதம்ல இல்லைங்க. ஃபைனல் ஓவர் உண்மையாலுமே நல்லா போட்டாரு, நம்ம பாராட்டி ஆகணும். எக்ஸலண்டான 3 டாட் பால் அப்படிங்கிறதா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் பூரா நடிச்சாரு. பட் இருந்தாலும் பழைய சிராஜை இன்னும் பார்க்கல. அந்த விக்கெட் டேக்கிங் சிராஜ், ஏர்லி பால்லே விக்கெட் எடுக்கக்கூடிய சிராஜை பார்க்கல. ஸோ கூடிய சீக்கிரம் அவரையும் பார்ப்போம்னு நம்புவோம். அண்ட் ரீசாப்லி ஃபர்ஸ்ட் 3 ஓவர் நல்லா போட்டாருங்க. ஸோ அவரும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கடைசி ஓவரில் தான் சொதப்பிட்டாரு. ஸோ இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். அதே மாதிரி பேட்டிங் ஆர்டரை மாற்றி பார்க்குறாங்க. கேமரூன் கிரீனை பின்னாடி அனுப்பி பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 10-15 பால் ஃபேஸ் பண்ணுறக்குள்ளேயே கேமரூன் கிரீனும் மேக்ஸ்வெல் அவுட் ஆயிடுறாங்க. ஸோ இது எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கு. இது எல்லாத்தையுமே ஆர்சிபி சரி பண்ணாங்க அப்படின்னா அகைன் கேமுக்குள்ள வரலாம். பட் இருந்தாலும் இன்னொரு 3-4 மேட்ச்குள்ள சரி பண்ணல அப்படின்னா கம்பேக் கொடுக்கறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம். ஸோ ஆர்சிபி இதெல்லாம் பண்றாங்களா, பில் ஜாட்ஸ் உள்ள கொண்டு வர போறாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நம்ம அப்கமிங் மேட்ச்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைஞ்சிருக்கேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.